அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நிறைய பெரிய பெரிய கோல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ நான் இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடணும், இந்த ஜாபில் போய் ஜாயின் பண்ணிடணும், இல்லை பர் மந்த்துக்கு நான் இவ்வளோ லேக்ஸ் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம். ஆனால் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருப்போம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை நம்மளுக்கு அந்தளவுக்கு பவர் இல்லையோ, நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு பவர் இல்லையோ அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஆக்சுவலாக நம்மளோட பிரெயினோட பவர் என்ன, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த பவர் ஆஃப் அவர் பிரெயின். நம்ம பிரெயினோட பவர் என்ன? இது ஒரு சின்ன இன்சிடெண்ட் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 டேஸ் பேக் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் ஸ்டெப்ஸில் போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 15 to 20 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போகிறோம். சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏறின ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈக்குவல் ஹைட்ஸில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு 8th 9th ஸ்டெப் வரைக்குமே எல்லா ஸ்டெப்ஸுமே ஈக்குவல் ஹைட்டில் இருந்துச்சு. பட் சடனாக அந்த 10th ஸ்டெப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது கீழே இருந்து நாங்கள் ஏற 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 நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்னுடைய ஹைட்டையும் கால்குலேட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் போகிறதுக்குள்ளரவே நம்மளோட பிரெயின் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இவ்வளோ தான் அதனோட ஹைட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கால்குலேஷனாக அந்த இடத்துல நம்மளோட பிரெயின் போட்டுருது. ஸோ நம்ம அந்த 10 ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிருக்குமா, அந்த டைமுக்குள்ளரையே நம்மளோட பிரெயின் பார்த்திங்கன்னா கால்குலேட்டிங் பவர் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அன்கான்ஷியஸாக நடந்த ஒரு விஷயம். ஸோ நான் ஸ்டெப்ஸ் ஏறுறேன், சடனாக அந்த இடத்துல தடுக்குது. அதுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல ஸ்டெப்னுடைய ஹைட் வேரி ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலான ஸ்டெப்ஸ் தான் இருந்திருக்கு. நான் அந்தளவுக்கு அழகாக என்னோடய ஸ்டெப்ஸில் என்னோடய காலை எடுத்து வச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிரெயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஸோ இது ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். இது மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய பெரிய பெரிய கோல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஆனால் நம்மளோட கான்ஷியஸ்க்கு நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா, இதுதான் என்னோடய கோல், நான் இங்கே தான் போக போகிறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம அதுக்கு கரெக்டாக ட்ரெயின் அப் பண்ணலை. இன்றைக்கி என்னோடய கோல் இதுவாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னோடய கோல். உண்மையிலேயே நான் அந்த விஷயத்தை அடையணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்னோடய சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு தேவை இந்த வீடு, ஸோ அந்த வீடை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன வழிகளெல்லாம் காட்டணும் அப்படின்றத நம்மளோட சப்கான்ஷியஸ் நமக்கே தெரியாமல் அதை தேடி காமிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ நான் ஒரு ஜாப் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் அதுதான் அடையணும் அப்படின்னு முழுமையாக நம்பும்போது என்னோடய மூளை என்ன பண்ணுன்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை காட்ட ஆரம்பிக்கும். நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம பிரெயின் காட்டுற விஷயத்தை சரியாக கவனிக்காமல் விட்டுடுறோம். ஸோ நம்ம எப்போ நம்மளோட பிரெயினை அதனுடைய கால்குலேஷனை முழுமையாக நம்ம நம்புகிறோமோ, நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளோட பிரெயின் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நான் எப்படி காது கொடுத்து கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம ஆல்ரெடி தேவையில்லாத டேட்டாஸ்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சாதாரணமாக இப்போது ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை வெளியில் நியூஸ் கேட்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இல்லை பல பல பிரச்சனைகளை பற்றி பலர் பேசுகிறத கேட்குறோம். இது மாதிரி எல்லா விஷயங்கள் நம்ம மைண்ட்குள்ளே போக போக என்னாகும்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்மளோட கோலை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போகிறத நம்மளால் உணர முடியாது. ஸோ அப்போ நான் அதை உணரணும் அப்படிங்கும்போது என்னோடய பிரெயின் என்னோடய கோலுக்கான தெளிவான பிக்சரை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நான் அந்த தெளிவான பிக்சரை நான் அதுக்கு காமிக்காமல் என்னோடய கோல் எனக்கு நடக்க மாட்டேங்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் வச்சிட்ருக்கோம். ஸோ என்னோடய கோலை நான் இப்போ ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பிரெயினுக்கு நான் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான்ப்பா என்னோடய கோல், இதுக்கான வேலைகளை நான் செய்கிறேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீ
தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்ற வேலையை நீங்கள் உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட கோல் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறத உணரலாம். ஓகே, நம்மளோட பிரெயினோட பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்களை தேடுறீங்களோ அந்த விஷயத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம தேவையில்லாத நிறைய டேட்டாஸை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கோமா? அப்படி இருக்கும்போது பிரெயின் எப்படி கரெக்டாக இதுதான் என்னோட கோல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும் இல்லையா? அதுக்கான சூப்பரான ப்ராக்டிஸ் நம்ம ஹோ ஓப்பனோ போனோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஹோ ஓப்பனோ போனோ அப்படின்றது என்ன? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் ஹோ ஓப்பனோ போனோ ப்ராக்டிஷனர். டெய்லி என் கூட சேர்ந்து நீங்கள் ஹோப்னோ போனோ ப்ராக்டிஸ் பண்ணணும், 108 டைம்ஸ் ஹோப்னோ போனோ சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ டெய்லி 108 டைம்ஸ் சாண்டிங் என்னோட சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட மைண்டில் இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸ், தேவையில்லாத பிளாக்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஸோ அப்படி கிளியர் ஆகும்போது என்னாகும், நம்மளோட பிரெயினுக்கு இதுதான் என்னோட கோல், நான் இதை நோக்கி தான் போகிறேன், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் சடனாக வந்து என்னோடய கண்ணு முன்னாடி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரெயின் கரெக்டாக வேலை பார்க்கும். அப்போது நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கோலை நோக்கி நான் இந்த வழியில் தான் போகிறேன், இதுதான் என்னோடய கோல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் அங்கேருந்து கிளியர் பண்ணணும். ஸோ உங்கள் மைண்டில் இருக்க தேவையில்லாத எமோஷன்ஸை ஹீல் பண்ணுறதுக்கு ஹோப்னோ போனோ செஷன்ஸ் நான் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி சாட்டர்டே லைவ் கிளாஸ் இருக்குது, ஹோப்னோ போனோ பற்றின லைவ் கிளாஸ். நீங்கள் அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கிளாஸ் வேணும், என்னோடய கோலை நான் ரீச் பண்ணணும், என்னோடய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஜென்ரலாக ஹோப்னோ போனோ 108 டைம்ஸ் ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த ப்ராக்டிஸை என் கூட சேர்ந்து பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட கோல்ஸை ரொம்ப கிளியராக, அவங்களுடைய பவரை, பிரெயினோட பவரை ரொம்ப கிளியராக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட கோலை சடனாக ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you so much.